ஹலோ மழையில் நினைக்கிறேன் டீம். ஹலோ Hi. செமிஸ்டர் விஷ்ணு, ஹீரோ ஹீரோயின் அண்ட் சுரேஷ் சார். ஸோ ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது என்ன ஃபீல் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் 12th of December ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ த ஹோல் டீம் ஹஸ் பின் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபார் சம் டைம் அண்ட் டைம் ஹஸ் கம் நவ். Yes, correct. ஏன்னா இப்போ தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுறது இப்போ ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் எல்லாமே ஓடிடி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தியேட்டரில் இந்த படம் வருது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் பை December 12th. ஸோ எக்ஸ்பெக்டிங் எவ்ரி ஒன் டு பி எல்லாருமே தியேட்டரில் வந்து பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ யா, தேங்க்யூ. ஓகே, இப்போது ஒரு ஒரு ரொமான்ஸ், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண படம் அப்படின்னா அது பண்ணுறது, அதுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஒரு காமெடி படம் பண்ணுறோன்னா அந்த இடமே பயங்கர ஜாலியாக இருக்கும்னா கேள்விப்பட்டிருக்கேன். சுந்தர் சி சார் பண்ணும்போதெல்லாம் அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலே இருக்காது, படம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது, ஜாலியாக இருக்கும். பட் இது வந்து நிறைய இமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் கேட்கும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அது எப்படி இருக்கும் ஒரு ஆக்டராக? ஸோ ஜேர்னி எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற காதல் தானே. உங்கள் வாழ்க்கையில் காதல் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் காதல் இல்லையா அப்படின்னு நான் ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறேன். ஸோ எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஜேர்னி மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு அனுபவங்கள் தான், ஒவ்வொரு காதல் கதையும் ஒவ்வொரு அனுபவங்கள். ஸோ இது அதில் ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை. ஸோ அதில் இருக்கிற அனுபவம் அது ஜீவா அண்ட் ஐஸ்வர்யாவை எங்களுக்கு போர்ட்ரே பண்ண முடிஞ்சுது. ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னின்னு நினைக்கிறேன், இல்லைம்மா? Yeah. உங்களுக்கு எப்படி இருக்கு? I think very beautiful experience because I think love oda oru and a relationship oda oru sanctity maintain panni to be able to, it can also it's a sensitive topic. நிறைய பேருக்கு they may not resonate with it. A lot of people will resonate, but people who resonate should also, you have to maintain the sanctity of the whole journey. I think we've been able to do that with our movie. We've been very respectful of the whole meaning of true love and the emotions that follow it. And I think it's written that beautifully. I think Sir's also conveyed the message to us before shooting any scene. So it's not just love. I think with love comes a lot of other emotions, and I think this film has been able to portray and capture that. So I think that is the true essence of the film. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு மியூசிக்கும் பயங்கர ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? மியூசிக் ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சிங் தான் லவ் மூவிஸுக்கு. ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஆக்ஷன் இது மாதிரி இல்லை, லவ் வேற ட்ரீட் பண்ணால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அதனால கொஞ்சம் பார்த்து தான் பண்ணேன். ஆனால் டைரக்டர் சார் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தருவார், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து பண்ணியிருக்காரு. Definitely one of the strongest points of our film is the music. Okay. I think my personal opinion, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I think every single track is absolutely beautiful, and it is true to the genre. Like love, கேட்கும்போதே you'll fall in love. அந்த மாதிரி tracks he's made. So thanks Vishnu. ஓகே, உங்களுக்கு தமிழில் படம் பண்ணுறது புதுசு இல்லை, ஆல்ரெடி நீங்கள் 2 பேரும் பண்ணியிருக்கீங்க. ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு புது லாங்குவேஜ் போகிறது அப்படிங்கிறது என்ன ஃபீல் இருந்தது? புது லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. நான் படித்து வந்ததெல்லாம் ஃபுல்லாக சென்னை. ஓகே, ஸோ அதனால் எனக்கு வேற எங்கேயாவது போனால் தான் புது லாங்குவேஜ். இங்கே நான் தமிழ் தான். ஸோ நான் இங்கே தான் படித்து வளர்ந்தேன். ஸோ இங்கே இருக்கிற காதல் கதைகள், இங்கே இருக்கிற காதல், நான் பண்ணது, மற்றவங்க பண்ணது எல்லாருமே பார்த்து வளர்ந்தவன். ஸோ அதனால் இட் வாஸ் அதுலேருந்து நிறைய எசன்ஸ் எல்லாம் இருந்தது இந்த படத்தில். ஸோ அதில் நாம் வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறோன்றது வந்து புதுசாக இருந்தது. அதுதான் எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ யா, I mean, I think என்னோட first debut film in Tamil was Jaragandi. 2000 I think how long back? 2000, yeah around that time. So இப்போ எனக்கு தமிழ் I'm super comfortable. So இந்த படம் பண்ணும்போதும் I think we were shooting for Bigil around at that time. So I think I was almost comfortable, and the entire team is so supportive. Anson is extremely supportive. So I didn't feel like
இது ஒரு சேலஞ்சாக இருக்கோ இல்லைனா ஒரு ஆப்ஸ்டிக்கல். லாங்குவேஜ் இஸ் நெவர் ஃபெல்ட் லைக் an obstacle to be very honest, especially when you are supporting people around you, your co-actors and all of that. I think அது தனியாக வந்துடும். கண்டிப்பாக இட்ஸ் a give and take. ஸோ அதனால் நாங்கள் ஃபுல்லாக பேசுகிறதே தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுதான். ஸோ ஐ திங்க் that made it even more easier for me. ஆக்சுவலி உங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ஜேகே பண்டே சொர்க்கராஜ், அந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இன்னொரு படம் உங்களோட கன்னட படம் ரத்னன் பிரபஞ்சம், செம்ம சூப்பரான படம் அது. நீங்க வந்து ரொம்ப லேட்டா தான் ஒரு கன்னட படம். சோ அது எதனால? இதனால தான், பிகாஸ் ஸ்டோரிஸ்னு சொல்லும்போது கன்னடா இண்டஸ்ட்ரியில ஐ திங்க் ஐவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், பட் கனெக்டே ஆகல. அண்ட் என்னோட ஐடியாலஜி என்னன்னா, இஃப் ஐ டோன்ட் கனெக்ட் டு த ஃபில்ம் or the character in any particular way, I'm not interested, or I don't think I can give my 100%. And Ratnan Prapancha first poster paakumbode, I think that's how I got the thing. I got sent the poster and said, please check it out and tell me if you're interested in this. In this is a film's title, are you interested? Paakumbode, sometimes you just have this instant connection and you're like, no, I am doing it irrespective, it's going to be good. Or intuition thonolla. So adha thonirchu in the movie or first poster paakumbode. And then I heard the story and I 100% could resonate and connect with it. It's beautiful, like I said, rustic, family oriented film, and I thought 100% it'll work, and did, thankfully. Very grateful to have been part of that movie. I think it was a beautiful journey overall. ஓகே, நீங்களும் உங்களோட ஸ்டார்டிங் படத்துலேயே வந்து ஒரு வில்லன் ரோல் தமிழில் நினைக்கிறேன், ரெமோவில். ஸோ அது உங்களுக்கு ஏன் ஒரு வில்லன் ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலையா? நான் சூஸ் பண்ணுற கதையில் ஐ மீன் வில்லனா ஹீரோன்றது வந்து பார்க்குறவங்கள பொறுத்து. ஓகே இல்லையா? ஸோ நான் அப்படி பார்க்குறேன். ஸோ இட்ஸ் ஆல் பீப்புள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அவங்க எப்படி என்னை பார்க்குறாங்கன்றதான், கதையில் என்னை எப்படி பார்க்குறாங்கன்றதான் விஷயம். அதுக்கப்புறம் அந்த கதை வந்து லைக் ஆக்சுவலாக எனக்கு சிவா சாரோட படத்தில் வந்து அவர் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாரு, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பிசி சார் வந்து கேமரா பண்ணுறாரு. நான் பிசி சாரோட கேமரா ஃப்ரேம்ஸில் இருக்கிற காதல் கதைகள் பார்த்து தான் நான் வளர்ந்தேன். ஸோ அதனால் அந்த படத்தில் ஒரு பாகமாகணுன்றது எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் லைக் ஐ சூஸ் டு ரெமோ. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் வந்த படங்கள் அதே மாதிரி சேம் ஸ்டீரியோ டைப்பாக வந்தது. ஸோ அதை நான் சூஸ் பண்ணல. ஏன்னா வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணுன்றது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி தென் அதுக்கப்புறம் 90ml வந்தது, அதுக்கப்புறம் தம்பி வந்தது, அதுக்கப்புறம் மழையில் நினைக்கிறேன். முழுக்க காதல் கதை, நல்ல பாட்டுகள். ஸோ லவ் ஸ்டோரிஸ்னாலே பாட்டு தான். இப்போ இளையராஜா சார் பாட்டுகள்லேருந்து இப்போவும் நான் கேட்டுருப்பேன். ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு போகிறச்செல்லாம் ஃபுல்லாக இளையராஜா சார் பாட்டு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு கதை சொல்கிறச்சே கொஞ்சம் ரெஃபரன்சஸ் ஆஃப் மியூசிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மியூசிக்கெல்லாம் கேட்டுருச்சா நான் நினச்சேன், சரி இதில் வந்து நாம் என்னை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னுது. அதுக்கப்புறம் என் கூட ரபா இருக்காங்க, ஸோ அவங்களையும் பார்த்தா நல்லா இருக்குமே, எங்களை சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ அப்படி வந்து அமைஞ்சது தான் இது. ஸோ சுரேஷ் சார், இப்போது ஒரு லவ் படம், இது லவ் படம் மட்டும் இல்லை, இன்னும் வேறு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும், இந்த பீரியடில் ஒரு லவ் படம் எழுதுறதோ இல்லை அதில் புதுசாக இந்த விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிறதோ எவ்வளோ சேலஞ்சிங்கான இல்லை. இப்போ ஆஃப்லேட் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரின்றது ரொம்ப ரேர் தமிழ் சினிமா. ஆக்சுவலாக என்ன எல்லாரும் கேட்குற கேள்வி ஆல்மோஸ்ட் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு லவ் ஸ்டோரி வந்து அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் இந்த கதை நான் எழுதும்போது வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் கதை இது என்னோட முதல் கதை. ஸோ அதனால் வந்து ஐ ஃபிக்ஸ்ட் ஓகே வில் கோ வித் லவ் ஸ்டோரின்றது. நான் வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை எழுதிடுவோம் ஃபுல்லாக. கதை எழுதி பார்த்தேன், அதில் ஒரு பொய்ட்டிக்காக இருந்துச்சு ஆக்சுவலாக. தென் ஐ தாட் லைக் இதுலேருந்து போகலாம், ஃபர்ஸ்ட் ஜேர்னி வந்து இதுலேருந்து ஆரம்பிக்கட்டும்னு சொல்லிட்டு எப்படியே ஸ்டார்ட் பண்ணது தான். அப்படியே போய் படம் வந்து ரிலீஸ் போயிட்டு ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிறனால நீங்கள் கேள்விப்பட்டதில் ரொம்ப கிரேசியான லவ் ஸ்டோரி ஏதாவது இருந்திருக்கா? கேள்விப்பட்டதில் இல்லை பார்த்ததில்ல சொல்கிறீங்களா? பார்த்ததில்ல இல்லை உங்களுக்கு நடந்ததில்லை? நடந்தது இல்லையா? பார்த்ததில்ல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு மௌனராகம் ரொம்ப பிடிக்கும். மௌனராகம்ல கார்த்தி சாரோட அந்த போர்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மோகன் சாரோட வேற ரெண்டுமே வேற மாதிரியான ஒரு லவ், ஆன் பண்ற லவ் தான். ஸோ இட்ஸ் ரெண்டு விதமாக இருக்கும் எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்கன்றது விஷயம் வந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இந்த படத்தில். ஸோ அதான் எனக்கு இதில் இந்த கதை கேட்டப்போ எனக்கு அது ரொம்ப
கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுதான் எனக்கு இதில் கனெக்ட் ஆச்சு. ஸோ யா. I think I'm taking the biggest example from our film only, how love can transform a person or ideologies, just the whole personality in a good way, not in a bad way. I'm not saying change the person such that identity kediyadu, not like that, more like make the person a better person. I think that's the crux of our story also, how somebody can come into your life and just change you for the better. And I think there are so many beautiful real life stories, and I think meeting, I think I feel like my personal, the way I met my partner also is, I think, something I still think like it's only because of one person in that entire universe. It was meant to happen. That's how you end up together. So I think the mari nare is beautiful. It's just the biggest coincidence, I feel like. உங்களுக்கு லவ் மேரேஜா? முழுக்க முழுக்க லவ். எங்க படம் பண்ற டைம்ல தான் லவ் பண்ணிருந்தாங்க. So that was also, he is a very amazing person, Joe. Yes. Yeah, so I think that our journey also is a testament that, you know, it's magical. உங்க படங்கள் பார்த்துட்டு என்ன சொல்லுவாரு? உங்க ஆக்டிங்லாம் biggest fan. He has to be my biggest fan. Illana the hype person. No, he's super supportive, very very supportive of everything I do, you know, the decisions ellame. I mean, we talk like friends, we're best friends, we're good friends, so we sit and discuss a lot of things, and or trust irukku, nambika irukku, and he says whatever you do, I trust your instinct, and always there to support irrespective of the result. Yeah, that is what is more important. Correct. And he's also there to point out the right things. Illama, no, you've done fantastically well, andha madri kediyadu. He's the biggest critic also. Okay. So I think I get to learn a lot from that. So இப்போ நீங்க வந்து ரெமோ சூஸ் பண்ணல. எனக்கு கல்யாணம் முடியலங்க. நான் இப்போ சிங்கிள் தான். சொல்லுங்க. Single and happy. Okay, but you've done a romantic film. Yeah. Yes. Okay. காதல்கள் இருக்கு. அனுபவம். Okay. இப்போ நீங்க ரெமோ சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன்ஸ்லாம் சொன்னீங்க. நீங்க பிகில் பண்ணீங்க விஜய் சாரோட. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதோட ஒரு நிறைய ப்ளஸஸ் இருக்கு. அதுல இருந்து கிடைக்கிற லேர்னிங்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? டிபெண்ட்ஸ் அகெயின், ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொரு ஜேர்னி தானே. ஸோ அதனால ரெமோ சூஸ் பண்ணேன், இவங்க பிகில் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் another பிக் கேன்வாஸ். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பிசி சாரோட எனக்கு ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் அவங்களோட ஆசைகள் இருந்திருக்கும். ஸோ தளபதியோட பண்ணுறாங்க. அண்ட் தட் கேரக்டர், அனிதான்ற கேரக்டர் வந்து ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். பிகாஸ் இப்போவும் எல்லாருமே பேசப்படுற ஒரு கேரக்டர் அது. ஸோ எனக்கு ரெமோவில் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு சீன் சிவானா வந்து சொன்னாங்க, அந்த பெலூன் உடைக்கிற ஒரு சீன் வந்து அவர் தான் அப்போ தான் பிளான் பண்ணார். டப்புன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் த செகண்டில் வந்து நாங்கள் சரி இப்படி ஒரு பண்ணுவோம். அது இன்றைக்கும் பேசப்படுது. அந்த டிமானிட்டைசேஷன் வந்த டைமில் வந்து லைக் என்னென்னா அந்த காசு 500,000 அப்படிலாம் வச்சு நிறைய ட்ரால் வந்தது. ஸோ அந்த படத்தில் வந்து அவருக்கு தெரியுது கரெக்டாக எந்த இடத்துல அடித்தா எப்படி ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அந்த ஒரு கண்ணோக்கம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் கையிலேருந்து நான் படித்தேன். ஸோ அந்த கனெக்டிங் டு த ஆடியன்ஸ், ஸோ தட் இஸ் குட். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா செட்லேருந்தும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு 10 படம் பண்ணோம்னா 10 நல்ல விஷயங்கள் எடுப்போம், 10 நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதில் ஒன்று உருவாகும், ஒன்று நடக்கும். ஸோ தட் இஸ் மேஜிக். ஸோ அது என்னைக்கு நடக்கும்னு நமக்கு தெரியாது. சில டைம் இன்னைக்கு நடக்கும், December 12th நடக்கும். ஸோ அப்படி நம்புறவன், தட் இஸ் மேஜிக். எஸ். ஆல்சோ நீங்கள் ஆடு 2 பண்ணீங்கல்ல, ஸோ அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதில் கிடைச்ச லேர்னிங்ஸ் என்ன சொல்லுங்கள்? ஆடு 2 வந்து ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன். டீடான் பண்ணி உடம்புலாம் போட்டு டோட்டலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கார்த்தினாவோட பர்த்தி வீரன்லேருந்து அதுலேருந்து எடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் அந்த லுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறச்ச என்னை வந்து எல்லாருமே சரி இவன் வந்து சரி ஒரு ரொம்ப கலராக ரொம்ப இதுவாக இருக்கிற பையன் அந்த மாதிரி தான் என்னை பார்ப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பார்க்கணும்னு எனக்கு தேவையில்லை. நான் கமல் சாரோட பெரிய ரசிகன். ஸோ அவர் பண்ணுற மாதிரி சேஞ்சஸில் வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை செல்ஃப். ஒரு கேரக்டருக்காக எப்படி நம்ம மாற முடியும்? அப்போ தானே நம்ம நடிக்கிறதுல ஒரு, ஏன்னா என்னையே அப்படி பார்க்குறதுல
ஒரு ஃபன்னும் இல்லை எனக்கு. ஸோ எனக்கு வந்து என்ன வித்தியாசமாக பார்க்கணும். ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் மீ கிவ் அ த்ரில். ஸோ அதனால் எனக்கு ஆர்ட் 2ல் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஆக்சுவலாக நான் ஒரு படம் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த படத்தில் என் ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கிறவங்க, என்னோட சப்போர்ட்டிங் ஆக்டராக நடிக்கிறவங்க எல்லாருமே ஆர்ட் 2ல் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து எல்லாருமே பிரேக்கில் போகிறாங்க. ஸோ ஆர்ட் 2 நடிக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. ஸோ நான் ஹீரோவாக பண்ணால் கூட எனக்கு வேலை இல்லை. ஆக்சுவலாக படம் ஷெட்யூல். அப்போ அந்த டைமில் வந்து நான் இதோட டைரக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு அதில் ஏதாவது ஒரு சான்ஸ் கொடுங்க, ஏன்னா எனக்கும் பிரேக்கு, எனக்கும் டைம் இருக்குது பண்ணுறதுக்கு. அவர் சொன்னால், இல்லைடா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னால் எப்படி பண்ண முடியும். நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், எப்படி மாறணுமோ எப்படி மாறிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று இருக்குது, பண்ணுறியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், பண்ணுறேன், பட் என்ன வித்தியாசமாக பண்ணலாம். பிகாஸ் நான் ஜெயசூர்யாவோட அவரோட நான் ஒரு படம் முன்னாடியே பண்ணியிருக்கேன். ஸோ அவரோட கேரக்டரும் என்னோட கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவர் வந்து ஒரு தலைவனாக இருப்பார், நான் இந்த சைடில் ஒரு தலைவனாக இருப்பேன். அண்ட் ரெண்டு பேருமே பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கணும். ஸோ அது வந்து ரூரல் சப்ஜெக்ட் வேறு. ஸோ அதனால் வேஷ்டி கட்டிட்டு தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரியும் இருக்கக்கூடாது. சரி, இப்படி மாற்றோம்னு சொல்லிட்டு பருத்தி வீரனோட ரெஃபரன்ஸ் எடுத்தேன். கார்த்தி சாரோட பருத்தி வீரன் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அப்படி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்படி மாறினது தான் அந்த படம். ஸோ அது எனக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ ஐ லவ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம். அந்த மாதிரி படங்களையும் என்ன பார்க்கலாம். காதல் படங்கள் எல்லாமே இந்த மாதிரி படங்களையும் பார்க்கலாம். சரியான கிரேசியான படம் அது. ஆடு 2 பார்ட்டுமே சூப்பராக இருக்கும். அந்த படமும் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயசூர்யா, சுதிர்வேதி. ஆமாம், சுதிர் வாட்னிகா. எஸ், செம படம். ஸோ பிகில் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெக்டிக். ஏன்னா ஐ திங்க் வி ஷார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்போர்ட் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக ட்ரெயின் பண்ணி டே இன் அண்ட் டே அவுட் வி வுட் be on under the heat. ரொம்ப பீக் சம்மர்ல ஷூட் பண்ண ஃபிலிம். அண்ட் I played with actual football players. Get into the skin of the character. I think that's the most important challenge. And எனக்கு ரெசனேட்டே பண்ண முடியாது அந்த கேரக்டர். I don't think anybody can until you go through that trauma. So just to learn more about feelings and emotions of the character, sit and discuss with Atlee sir, and I think it was a big challenge, but I think so much to learn. Like you said, when you're on a bigger canvas, a bigger film, the perspectives of people are different. Director perspective different, your perspective different. Combine everything, take the best out of everything, and then get it out on screen. It's a challenge, but I think as an actor also, you need that kind of an experience in a big film with bigger people, bigger actors, people with more experience to catch and make yourself a better performer. I think with Thalapathy also, romba support pannar, and he was extremely, the moment I walked in set, first person I met was Thalapathy. Okay. And sir said, oh, neenga Anita character play panna porola, romba nalla character ma, neenga நடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், ரிலீஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், you wait and watch. I said, okay sir, first of all I'm very happy to be here. Second is that, but definitely still remembered, still cherished, and I think I still get goosebumps when I think about the reaction that I got on day one, first show. I think that will be very special to me. அட்லி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா அவர் மவுண்ட் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் பயங்கர எப்படி ஒருத்தர் போய் பாலிவுட்ல போய் 1000 crore கலெக்ட் பண்றாரு. என்ன அவர் பண்றாரு? I think he's always everyone, there's something about Atlee sir that stands out from the rest of the directors from my personal experience. அந்த மாதிரி large, he always thought big scale. Even Bigil was 10 times more. உங்களோட மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும், but I think he always saw it on a as numbers, in big numbers. And I think you should, if you want to be able to get to at least 50% of that, you should be able to see it that large. And he's always he sees it that way. I think that's what works for him. And he has a vision and he'll get it done. எனக்கு இது வேணும்னா எனக்கு இது வேணும், I don't want to compromise. And he's one person who's fought with everybody and stuck to what he wanted, and I think that's one of his biggest strong points. Okay. So அது மாதிரி இந்த படத்துல சேலஞ்சிங்கா இருந்த ஏதாவது ஒரு விஷயம்? இந்த படத்துல எமோஷன் சீன்ஸ் கொஞ்சம் நிறையவே இருக்கு. லைக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த எவல்யூஷன். சொன்ன மாதிரி ஒரு ஆள் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க மாறுறாங்கன்ற ஒரு எவல்யூஷன் இருக்கு இல்லையா.
ஸோ அது வந்து டிரெக்டர் சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் எங்ககிட்ட சொல்கிறச்சே என் கேரக்டர் ஜீவான்ற கேரக்டருக்கு வந்து ஒரு ஹைராக்கீஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி ஹையாக போகணும் கம்மியாக போகணுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இமோஷனல் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இமோஷனல் கிராஃப் வந்து நம்ம எப்படி, ஏன்னா ஷூட்டிங் டைமில் ஒரே டைமில் வந்து நம்ம ஆர்டரில் போக மாட்டோம், சீன் ஆர்டரில் போக மாட்டோம். வேறு வேறு லொக்கேஷன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஒரு இடத்துலையே வேறு வேறு சீன்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அது வந்து கரெக்டாக ஒரு மீட்டர் பிடிச்சிருந்தாரு. ஸோ அந்த மீட்டர் வந்து அவர் சைலண்ட்டாக வந்து சொல்லுவார், சரி இந்த மாதிரி மீட்டரில் இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நாம் அந்த சைலண்ட்டாகவே எல்லாருமே வச்சுட்டு நாமளும் அந்த சைலண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுட்டு பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். என்ன சார் சொல்றீங்க? ஓகே ஓகேவா அப்படி ஆடுறீங்க புரிய மாட்டேங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் சுதி வாட்மீகம் சொன்ன மாதிரி அதில் அவருக்கு அதே மாதிரி தான் ஜெயசூர்யா சார் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹைராக்கீஸ் அந்த மாதிரி தான் போகும். ஸோ அவர் கையிலேருந்து அதை நான் பார்த்துருக்கேன். அது என்னோட 2வது படம். அதுக்கப்புறம் இந்த படம் நான் பண்ணுறச்சு லைக் அதுலேருந்து கொஞ்சம் எசன்ஸ் எடுக்க முடிஞ்சது எனக்கு. ஸோ அது எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, அது எப்படி ப்ளே பண்ணுறது. இப்போ இந்த எமோஷனில் வந்து இந்த கேரக்டருக்கு இந்த சீனில் வந்து அழுகிறதுன்றது வந்து இப்போ ஒரு படத்தில் ஒரு 4 இடத்துல அழுகிறோன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அது வந்து இந்த இடத்துல இவ்வளோ அழுதா போதும், இந்த ரீசனுக்கு இவ்வளோ அழுதா போதும், இந்த ரீசனுக்கு இவ்வளோ அழுதா போதும், இந்த ரீசனுக்கு நீங்கள் இவ்வளோ அழுகணும் அப்படின்றது வந்து அது வந்து அந்த ஒரு சேஞ்ச் நமக்கு தெரியணும். அது வந்து சொல்லி கொடுத்ததுனால லைக் which was nice. உங்களுக்கு சேலஞ்சிங் ஐ திங்க் இட்ஸ் எனக்கு ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் என்னோட கேரக்டர் ஆர்க் has always been kind of steady throughout the film, I think, like sir has mentioned before. So emoting that also is challenge because sometimes you need to maintain the subtlety and the honesty in that particular emotion, and to maintain that throughout is a little bit of a challenge. Sometimes you will be like, I want to perform little more, yeah, illa idu okay innu konja add pannalame, but the thing is that character doesn't require to be to add those elements. You need to maintain that meter also, and maintaining the meter also is a big challenge for an actor. So I think that was a challenge to maintain that level throughout. Excitement இவ்வளவுதான் but also மேல எக்ஸைட் ஆவாதீங்க. Correct. But so பெரிய விஷயம் வந்தாலும் இவ்வளவுதான் எக்ஸைட் ஆகணும்ன்றது விஷயம். அந்த ஒரு நேர்கோடு விட்டு போக கூடாது. Exactly. So which was nice. And the emotional parts like he mentioned also are to maintain that meter and to be able to still emote and get that real இப்படி குத்தினாலும் ஒண்ணுதான், அங்க இருந்து பெருசா அடிச்சாலும் ஒண்ணுதான், எப்படி இமோட் பண்ணுவோம் இமோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So அந்த மாதிரி கொஞ்சம் கல்லான மனசு இல்ல. But that was a challenge for sure. But I think that film needs it. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி இப்போ அலறது வந்து நடிக்க முடியாதுல்ல, அழுதுதான் you have to cry really. ஸோ அது வந்து எவ்வளோ அழுகணுன்றது, எவ்வளோத்துக்கு அழுகலாம்ன்றது வந்து தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சூப்பர். ஸோ மொத்தமாக இப்போ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஜிஸ்ட் கொடுக்கணுன்னா என்ன சொல்லுவீங்க? ஃபீல் குட் மூவி சார். படம் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகும் உங்களோட. அது 100% படத்தில் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் ஆக்சுவலி. பிகாஸ் நிறைய பேர் வந்து லவ் ஸ்டோரினாலே அவங்களுக்கு வந்து வேறு ஏதோ தாட் இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியாத படமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க. ஓகே. பட் இந்த படம் வந்து இட்ஸ் யூ சர்டிஃபைட் மூவி. நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணலாம். படம் பேர் மாதிரியே மழையில் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மழை முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நமக்கு ஃபீல் ஆகும், அந்த ஒரு மண் வாசன் அதெல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் அது. It's a nostalgic love story, I feel. நிறைய பேருக்கு அந்த மாதிரி கனெக்ட் ஆக முடியும். I mean, they will be able to connect like our 90s kids and people before that will be able to very easily resonate to the story and the journey of the characters. So சார் அதான் அவர் சொன்ன மாதிரி ஃபீல் குட் மூவி, அதில் நான் ஒரு ஆட் பண்ணுறேன் ஃபீல் குட் மியூசிக்கல். Yeah, so it's more like a feel good musical really. Musical, yeah, it has a lot of musical elements. பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ காதல்னாலே மியூசிக் தானே, இசை இல்லாம என்ன காதல். ஆக்சுவலா அவங்க பார்க்கும்போது எனக்கு டொவினோ வைப் வருது.
நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு டொவினோ வேணாமா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு அர்ஜுன் ரெட்டி வேணாமா, எல்லாருமே விஜய் தேவர்கொண்டா மாதிரி இருக்குன்றீங்க. தமிழ்நாட்டுல சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, சொல்றவங்க நாங்க இந்த காலத்தை கேட்டு இந்த காலத்தை விட்டுருவோம். I think more Tovino. So, அதனால நம்ம ஊர்லயே நமக்கு ஒரு ஆள் வேணாமா, அதுக்காக நான் வந்திருக்கேன், அவ்வளவுதான். சூப்பர். ஸோ தேங்க்யூ. Thank you so நிறைய much. ஹிட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Bye. Thank you.